அக்கா ஏன் காணல? நான் இருக்கும்போது நீ ஏன் காணணும்? முத்து பாக்க போய் பார்க்கலாம். என்ன ஆச்சு ராமா? ஆச்சு. கரடி ஆட்டமா கத்துற, கேட்கறதுக்கு ஆளே இல்ல. எஜமா என்ன ஆச்சுங்க? நீ யாரம்மா? நம்ம மாணிக்கம் இல்லைங்க, மாணிக்க மகளுங்க. உன் பேர் என்னம்மா? வள்ளிங்க. சும்மா வள்ளி. உங்க அப்பா இறந்து போன செய்தி கேட்டு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன். அவனை போல உண்மையுள்ள வேலைக்காரன் இனிமே நமக்கு கிடைக்க போறாங்க. ரொம்ப அபூர்வம். அக்கா வா போகலாம். கருப்பையா. எஜமா வள்ளி. நினைச்சேன். கொஞ்சம் ஓய்வெடுத்துக்குங்க ஏசம். ஓய்வு இனி எனக்கு நிரந்தரமான ஓய்வு தான் மாணிக்கம். சும்மா ஏன் மனசை இப்படி கஷ்டப்படுத்திக்கிறீங்க ஏசம்மா? அது நடந்து போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்ப அந்த தவறை திருத்தணும்னாலும் முடியுமா? ஏன் முடியாது? என்னை ஏமாத்தி இந்த ஜமீனை தன் மகனுக்கே உரிமையாக்க திட்டம் போட்டுத்தான் பங்கஜம் இந்த வேலையெல்லாம் செய்திருக்கான். அவ என்ன நிறைவேறக்கூடாது. ஆள பிறந்தவன் அனாதையா நிக்க அண்டி குழைக்க வந்தவன் மகன் ஜமீன்தாராவதா? மாணிக்கம், இது நடக்க கூடாது, நடக்கவே கூடாது மாணிக்கம். ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் கிட்டவா. என்ன ஏசமா? இதோ சந்திரம் பேருக்கு நான் எழுதி வச்ச உயிர். எனக்கு பின்னால இந்த ஜமீன் முழுவதும் அவனுக்குத்தான் சொந்தம். இந்த உயிர் விஷயம் வெளியே தெரியக்கூடாது. இதை உன் உயிருக்கும் மேலாக மதிச்சு காப்பாற்றணும். உத்தரவு ஏஜமா. பங்கஜம் பூபதி காதுக்கு இந்த விஷயம் எட்டினா உன் உயிருக்கே உல வைக்கவும் தயங்க மாட்டாங்க அந்த பாவிங்க. உனக்கு ஞாபகம் இருக்குதோ என்னமோ, ஒரு நாள் சந்திரன் பூபதியை அடிச்சிட்டான்னு சந்திரன் முதுகுல பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பியினால சூடு போட்டாலே பங்கஜம். நினைவிருக்கா? நல்லா நினைவிருக்கிறீங்க சமா. அந்த சூடு போட்ட தழும்ப கொண்டுதான் சந்திரன் அடையாளம் கண்டுக்க முடியும். நான் செய்ய முடியாத இந்த காரியத்தை நீ செய்து முடிப்பையா மாணிக்கம்? செய்து முடிப்பையா? நீங்க நம்பி கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்க உப்பத்தில் வளர்ந்த இந்த உடல் ஓயாது ஏசமா. அப்பா, பெரிய சும நீங்கின மாதிரி கடவுள் உனக்கு துணை செய்வார். உயிர் உயிர் உயிர், ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஐயோ ஏசமா, வர்றேன் ஏசமா.